யூனிட் மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது தான் தேர்ட் யூனிட். அதனுடைய லாங் ஆன்சர்ஸ். டிஸ்கஸ் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் டீடைல். பூமியோடைய காந்தத்தன்மைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்குறோம். கோவர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, பூமிக்கு காந்தப்புலம் ஏற்படுறதுக்கு, காந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு காரணம் சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்ப கதிர்கள் அப்படிங்கிறாரு. இந்த கதிர்கள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், நடுவரை, பூமியோடைய நடுவரை கோட்டுக்கு வந்து அது பக்கத்தில் இருக்கக்கூடிய காற்றை என்ன பண்ணுதுன்னா சூடுபடுத்துது. இப்போ சூடான அந்த காற்று என்ன பண்ணுதுன்னா மூவ் ஆகுது பூமியுடைய நார்த்தன் சவுத்தன் ஹெமிஸ்பியர் அரைக்கோளங்களை நோக்கி, வட தென் அரைக்கோளங்களை நோக்கி நகர்ந்து அங்கே இருக்கக்கூடிய காற்றையெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அந்த வெப்பக்காற்று, இங்கேருந்து போகக்கூடிய அந்த வெப்பக்காற்று போய் மொத்தமாக என்ன ஆயிடுதுன்னா கெட் எலக்ட்ரிஃபைடு, அப்படியே மின்னேற்றம் அடையுது. இப்போ அந்த மின்னேற்றம் பெற்ற அந்த சூடான காற்று என்ன பண்ணுதுன்னா ஃபெர்ரோ மேக்னெட்டிக் பொருட்களை காந்த பொருளாக மாற்றுது. இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் வந்து பல கொள்கைகள் சொல்லப்பட்டுட்டு தான் வருது. ஆனால் வந்து எதுவுமே சரியான விளக்கத்தை சொல்லலை. ஏன் எர்த்து வந்து மேக்னெட்டாக இருக்குது, பூமி ஒரு காந்தமாக இருக்குது அப்படிங்கிறதுக்குரிய சரியான காரணத்தை சொல்லலை. அதே மாதிரி பூமிக்கு பக்கத்தில், அதாவது பூமியில் ஒரு காந்த ஊசியை தொங்க விட்டா அது நம்ம நேராக நிற்க மாட்டேங்குது. அது எப்படி நிற்கிது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சாய்வாக தான் நிற்கிது. இந்த சாய்வுக்கு என்ன காரணம்? இது இந்த பக்கம் இழுக்குது, இது இந்த பக்கம் இழுக்குது. இப்போ இந்த சென்டரில் வரைஞ்ச கோடு வந்து சென்டரில் இருக்கிறது எர்த் நார்த் போல், இது இந்த சைடு இருக்கிறது எர்த் நார்த் போல், இந்த சைடு இருக்கிறது எர்த்தினுடைய சவுத் போல். இப்போ எர்த்தினுடைய நார்த் போல் இருக்குல்ல, நார்த் போல் பக்கத்தில் இந்த பக்கம் வந்து சவுத் போல் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், இங்கே சவுத்துனா இங்கே வந்து நார்த் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த காந்த ஊசியை தொங்க விடுறோம். காந்த ஊசியை தொங்க விடும்போது காந்த ஊசியின் நார்த் போல் இருக்குது. இந்த நார்த் போல் பூமியினுடைய தென்புலம் இருக்கு இல்லையா, அதை நோக்கி என்ன பண்ணுதுன்னா அது வந்து அட்ராக்ட் பண்ணுது. அதனால வந்து இதை பிடிச்சி இழுக்கிறதுனால இது தள்ளுது. வேற எப்படி சொல்லலாம்? இந்த பூமியினுடைய நார்த் வந்து காந்தத்தினுடைய நார்த்தை விரட்டுது, அல்லது பூமியினுடைய சவுத் வந்து இந்த நார்த்தை வந்து ஈர்க்குது அப்படின்னு சொல்லலாம். இதே இந்த பக்கம் சொன்னோம்னா, இப்போ பூமியினுடைய நார்த் வந்து இந்த காந்தத்தினுடைய சவுத்தை பிடிச்சி இழுக்கிறதுனால இப்படி தள்ளப்படுது. அதே மாதிரி இப்படி சொன்னோம்னா எப்படின்னா, பூமியினுடைய சவுத் வந்து காந்தத்தினுடைய சவுத்தை தள்ளுது, விரட்டுது. ஸோ ஒன்று ஈர்க்குதுன்னு சொல்லலாம், அல்லது ஒரே போல்ஸை வச்சு சொன்னோம்னா விரட்டுதுன்னு சொல்லி, இதனால தான் வந்து இந்த காந்த ஊசி வந்து பூமியில் வைக்கும்போது அது நேராக நிற்க மாட்டேங்குது, கொஞ்சம் சாய்வாக தான் நிற்கிது. அதான் இப்படி போடுறோம். இப்போ இந்த படம் போடும்போது இப்போ பூமியினுடைய சென்ட்ரல் ஆக்சஸ்லேருந்து ஒரு காந்த ஊசி என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கோணம் தள்ளி தான் நிற்கிது. அதுக்கு பேர் தான் டிக்ளினேஷன் அப்படின்னு பேர், மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னு பேர், காந்த ஒதுக்கம் அப்படின்னு பேர். இப்போ இந்த பூமியையும் நம்ம காந்த ஊசியும் வச்சு சொல்கிறோம். இப்போ இது வந்து சென்டரில் இருக்குது, அது ஈக்விட்டோரியல் ரீஜன் ஆஃப் த எர்த். இப்போ காந்த ஊசி வந்து இப்படி வைக்கும்போது இப்படி கொஞ்சம் சாயுது, அது ஈக்விட்டோரியல் ரீஜன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இந்த சென்டர் வந்து எப்படின்னு சொன்னால் போலார் ரீஜியன். போலார் அப்படின்னா துருவம், ஈக்விட்டோரியல்னா நடுவரை. இப்போ போலார் ரீஜியன் ஆஃப் த எர்த், இது வந்து என்னன்னா போலார் ரீஜியன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஹரிஜாண்டல் காம்பனன்ட் ஆஃப் த எர்த்தோட இந்த காந்த ஊசி ஒரு கொஞ்சம் கோணத்தை ஏற்படுத்துது, அது ஐ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கோவர் சொன்ன கருத்துலேருந்து நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிட்டாலும், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை விளக்குறதுக்கு ஒரு 3 காம்பனன்ட்ஸ் வேணும். 3 components required to specify the magnetic field of the earth on its surface are called elements of the earth magnetic field. இதை புவி காந்தப்புல கூறுகள் அப்படின்னு சொல்கிறோம். மேக்னெட்டிக் டிக்ளினேஷன், அப்புறம் மேக்னெட்டிக் டிப் ஆர் இன்க்ளினேஷன், அப்புறம் ஹரிஜாண்டல் காம்பனன்ட் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த 3 காம்பனன்ட்ஸ் என்னென்ன? மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் டி, மேக்னெட்டிக் டிப் ஆர் இன்க்ளினேஷன் ஐ, ஹரிஜாண்டல் காம்பனன்ட் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு பிஹெச். இந்த 3 காம்பனன்ட் தான் வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறோம். புவி காந்தப்புல கூறுகள் அப்படின்னு பேர், எலிமெண்ட்ஸ் அப்படின்னு. இப்போ டிக்ளினேஷன் அப்படின்னா என்ன? தி ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் மெரிடியன் அட் எ பாயிண்ட் அண்ட் ஜியோகிராபிக்கல் மெரிடியன் இஸ் கால்டு. புவி துருவத்தலத்துக்கும் காந்த துருவத்தலத்துக்கும் இடையே உள்ள கோணம், அதுதான் டிக்ளினேஷன். அதே மாதிரி இன்க்ளினேஷன் என்ன? தி ஆங்கிள் சப்டெண்டட் பை த எர்த்ஸ் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வித் த ஹரிஜாண்டல் டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் மெரிடியன். அதாவது கிடைத்தளத்தோடு காந்த ஊசி ஏற்படுத்தும் கோணம் அப்படின்னு சொல்லலாம். கிடைத்தளத்தோடு காந்த ஊசி ஏற்படுத்தும் கோணம் தான் டிப் ஆர் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் அப்படின்னு பேர். ஹரிஜாண்டல் காம்பனன்ட் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா இங்கே வந்து ஆங்கிள்னு சொல்லக்கூடாது, காம்பனன்ட். தி காம்பனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங் த ஹரிஜாண்டல் டைரக்ஷன் இன் த மேக்னெட்டிக் மெரிடியன். அதாவது பூமியோட கிடைத்தள கூறு,
அது காந்தப்புலத்தோடு ஏற்படுத்தக்கூடிய கிடைத்தல கூறு, அதுக்கு பேர் தான் வந்து ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறோம். இது பேர் பிஹெச் அப்படின்னு பேர். ஸோ இதுதான் வந்து 3 காம்பனன்ட்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டை விளக்கக்கூடிய 3 கூறுகள் அப்படிங்கிறது. இது வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. 3 கூறுகள் என்னென்ன? மேக்னெட்டிக் டிக்ளினேஷன், மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன், ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்த ஒதுக்கம், காந்த சரிவு, புவி காந்தப்புல கிடைத்தல கூறு அப்படிங்கிறோம். இப்போ அடுத்தது செகண்ட் கொஸ்டின் வந்து deduce the relation for the magnetic induction at a point due to an infinitely long straight conductor carrying current. இப்போ இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இருக்கு, இது லாங் ஸ்ட்ரைட் வயர். இந்த ஸ்ட்ரைட் வயரை வந்து NM அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஸ்ட்ரைட் வயர்னால கரண்ட் போகுது. இங்கே ஒரு பேட்டரி இருக்கிறதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த கரண்ட் போகிற கரண்ட் கேரியிங் கண்டக்டருக்கு சுற்றி என்ன இருக்கும்னு சொன்னால் காந்தப்புலம் இருக்கும். ஸோ ஒரு புள்ளி P எடுத்துக்கிறோம். அந்த புள்ளி P இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டரினுடைய சென்டர் பாயிண்ட் ஓலேருந்து A டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த புள்ளி Pயில் எவ்வளோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா காந்த தூண்டல், மேக்னெட்டிக் இண்டக்ஷன். காந்த தூண்டலுக்கு B கேபிட்டல் B ABB இருக்குல்ல, அந்த B தான் வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்குரிய குறியீடு. ஸோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஸ்டின். எப்பயுமே ஃபுல் பார்ட்னால ஏற்படக்கூடியதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் பார்ட்டை எடுத்துட்டு அதனால் ஏற்படக்கூடியதை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபுல் பார்ட்னால நம்மளுக்கு வேணும். இப்போ சென்டர் பாயிண்ட் ஓலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா L. இதில் ஒரு ஸ்மால் செக்மெண்ட் எடுத்துக்கிறோம், அது DL. டிஎலுக்கு கண்டுபிடிச்சா அதை தொகைப்படுத்திட்டா Lக்கு மாறிடும். இப்போ NM a long straight wire, I current flowing, போகுது. P a point at a distance A from the wire. Pங்கிற பாயிண்ட் வந்து ஓலேருந்து A டிஸ்டன்ஸ் இருக்கு. DL length of the element of the wire at a distance L from the point O. இது வந்து ஸ்மால் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து R அப்படிங்கிறது வெக்டர் ஜாயினிங் த எலிமெண்ட் DL வித் த பாயிண்ட் P. DLஐயும் Pயையும் இணைக்கக்கூடிய அந்த வெக்டர் தான் R. அடுத்தது தீட்டா, ஆங்கிள் பிட்வீன் DL அண்ட் R. தீட்டாங்கிறது DLக்கும் அந்த Rக்கும் இடையே உள்ள கோணம். R அண்ட் DL ஆங்கிள் தான் தீட்டா. இப்போ மிச்சம் உள்ள கோணம் எவ்வளோ இருக்கும்? இந்த சைடு உள்ள கோணம் இது ஃபுல்லாக வந்து பைனா 180 டிகிரி. இது தீட்டானா இந்த கோணம் π மைனஸ் தீட்டா. அதே மாதிரி இங்கே கீழே ஸ்டார்ட் ஆகுறது π1, முடியறது π2. இதெல்லாம் நம்ம இப்போ சொல்லிடுறோம். இப்போ அடுத்தது வந்து இதில் வந்து நம்மளுக்கு தேவை மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வேணும். ஸோ இதில் பயாட் சாவர்ட் லாவை யூஸ் பண்ண போகிறோம். இந்த பயாட் சாவர்ட் லாவை சின்ன கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதும் பார்ப்போம். பயாட் சாவர்ட் லா, பயாட்டும் சாவர்ட்டும் சேர்ந்து கண்டுபிடிச்ச லாவில் என்னென்னா, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுற்றி உருவாகக்கூடிய காந்த தூண்டலை பார்க்குறாங்க. காந்த தூண்டல், காந்த புலம், மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் P, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளி அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் வந்து அது எதை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு, எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொன்னால் கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், லென்த் செக்மெண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அப்புறம் டிஸ்டன்ஸினுடைய ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொபோஷனல் எடுத்துட்டா கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட் வந்து μ0/4π IDL வெக்டர் பை R ஸ்கொயர். இது கிராஸ் ப்ராடக்ட் செங்குத்தாக இருக்கிறதுனால அதை எடுத்துட்டா sin தீட்டா அப்படின்னு வரும். ஸோ டிபி வெக்டர் அப்படிங்கிறது இதுதான். இந்த வெக்டர் சிம்பிளோட மென்ஷன் பண்ணி காமிக்கும்போது திருப்பி n கேப் அப்படிங்கிறத போட்டு காமிக்கணும். μ0I/4π R ஸ்கொயர் DL sin தீட்டா பை இது இந்த DLல உள்ள வெக்டரை எடுத்துட்டு n கேப்னு போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது ட்ரையாங்கிள் எடுத்துட்டு அதில் வந்து PAO அப்படிங்கிற ட்ரையாங்கிள்லேருந்து tan π மைனஸ் தீட்டா கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் PAO இதில் tan π மைனஸ் தீட்டா வேணும்னா எதிர்பக்கம் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ இது தீட்டாக்கு எதிராக உள்ளது, இது வந்து என்னது ஆப்போசிட் சைடு. இது 90 டிகிரிக்கு எதிராக உள்ளது ஹைபாட்டனஸ், அதனால இது கிடையாது. அப்போ tan π மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு A/L அப்படின்னு வரும். A/L. இப்போ tan π மைனஸ் தீட்டா மைனஸ் tan தீட்டாக்கு சமம். ஸோ A/L ஈக்குவல் டு மைனஸ் tan தீட்டா. L வேணும்னா மைனஸ் A/tan தீட்டா. 1/tan தீட்டா காட் தீட்டாக்கு ஈக்குவல். ஸோ மைனஸ் A காட் தீட்டா. அதே ட்ரையாங்கிளில் சைன் தீட்டா கண்டுபிடிச்சோம்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனஸ் A/Rன்னு வரும். R வேணும்னா A/sin தீட்டா. இந்த 1/sin தீட்டா வந்து கொசிக்கன் தீட்டாக்கு ஈக்குவல். ஸோ R ஈக்குவல் டு A கொசிக்கன் தீட்டா. இது ஈக்குவேஷன் 3. இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் L டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் DL. இப்போ காட் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா D தீட்டான்னு வரும்.
ஏற்கனவே ஒரு மைனஸ் இந்த ஃபார்முலாவில் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஏ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. இதுதான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வந்த 4th ஈக்குவேஷன். இப்போ 3 and 4 அதை ரெண்டையும் 1வது ஈக்குவேஷனில் பிரதியிடலாம். இந்த 1வது ஈக்குவேஷன் பயட்-சாவர்ட் லா படி மியூ0 ஐடிஎல். இப்போ டிஎல்க்கு பொதுவாகவும் ஆர் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அங்கே போடும்போது ஆர் ஸ்கொயர்டாக பிரதியிட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதையும் தான் பிரதியிடுறோம். டிஎல்லையும் ஆரையும் பிரதியிட்டோம்னா என்னவாகும் அப்படின்னு சொன்னால் மியூ0 ஐ ஏ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் பொதுவாக ஏ ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா டி தீட்டா என் கேப். மேலே கேன்சல் பண்ணிடுவோம். இந்த ஒரு ஏ மட்டும்தான் இருக்கும். மியூ0 ஐ பை 4 பை ஏ சைன் தீட்டா டி தீட்டா என் கேப். இப்போ இன்டகிரல் பண்ணி பி வெக்டர் வேணும். இன்டகிரல் லிமிட் π1 to π2 சைன் தீட்டா டி தீட்டா என் கேப். சைன் தீட்டாவை இன்டகிரல் பண்ணால் மைனஸ் காஸ் தீட்டான்னு வரும். லிமிட் π1 to π2. இங்கே லிமிட்டை பிரதியிடும்போது எப்படி ரூல்ஸ்னால் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்னு போடணும். ஸோ மைனஸ் திருப்பி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் காஸ் π1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது. இந்த ப்ளஸ் டேமை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு போடுறோம். ஃபார் இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரைட் வயர் π1 = 0 π2 = π. இப்போ காஸ் 0 1 காஸ் π -1 மைனஸ் 1னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 ஆயிரும் 2. இந்த 2 கேன்சல் பண்ணுறோம். ஸோ மியூ0 ஐ பை 2 பை ஏ என் கேப். என் கேப் அப்படிங்கிறது யூனிட் வெக்டர் ஃப்ரம் த பாயிண்ட் ஓ டு பி. ஓலேருந்து புள்ளி பிஐ நோக்கி உள்ள ஓரலகு வெக்டர் தான் என் கேப் அப்படின்னு சொல்கிறோம். Third question, obtain a relation for the magnetic induction at a point along the axis of a circular coil carrying current. இப்போ வந்து ஒரு சர்க்குலர் காயில் வந்து எடுத்துக்கிறோம். முன்னாடி வந்து ஸ்ட்ரைட் வயர் இருந்துச்சு. இப்போ வந்து சர்க்குலர் காயில். இந்த சர்க்குலர் காயில்னால ஏற்படக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இந்த பாயிண்டில் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட், இது வந்து கரண்ட் ஐ பாயுது. இதனால் ஏற்படக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பார்க்கணும். அட் எ பாயிண்ட் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் எ சர்க்குலர் காயில். இப்போ இதில் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து இசட் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த பாயிண்டில் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ ஹோல் சர்க்கிள்னால ஏற்படக்கூடியதை பார்க்குறதுக்கு 2 செக்மெண்ட் பிரிக்கிறோம். இந்த சைடு ஒரு செக்மெண்ட், இந்த சைடு ஒரு செக்மெண்ட். இது வந்து நம்ம ஸ்மால் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபுல் லென்த்துக்கு ஒரு ஸ்மால் பார்ட் டிஎல், ஸ்மால் பார்ட் டிஎல். இப்போ சென்டர் பாயிண்ட் ஓலேருந்து இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ், பாயிண்ட் பி இசட் டிஸ்டன்ஸ். இந்த செக்மெண்ட்லேருந்தும் இந்த செக்மெண்ட்லேருந்தும் ஆர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ இது வந்து எப்போயுமே ஆக்சியல் லைனில் இருந்தால் அது வந்து காம்பனன்ஸாக பிரியாது. சென்டரில் இருந்தால் காம்பனன்ஸாக பிரியும். ஸோ டிபி வெக்டர் அப்படின்னு சொல்லி பிரியுது. இதில் வந்து நம்ம டிபி கண்டுபிடிச்சி அதை பியாக மாற்றணும். இப்போ இதுலேருந்து வந்து ஆர் அப்படிங்கிறது இப்படி இருக்கு இல்லையா, இப்படி போகுது அப்படிங்கிறத இந்த படத்தில் காமிச்சிருக்கோம். இப்போ இதில் வந்து ஆர் வெக்டர் அப்படிங்கிறது அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ். டிபி வெக்டர்லேருந்து தான் நம்ம பி கண்டுபிடிக்கணும். இது ஆங்கிள் 90 டிகிரி. இப்போ 2 காம்பனன்ஸாக டிபி பிரியுது. ஒன்று ஹரிஜாண்டல் காம்பனன்ட், அது வந்து சைன் தீட்டா. அப்புறம் வெர்டிக்கல் காம்பனன்ட், அது வந்து காஸ் தீட்டா. ஸோ ஹரிஜாண்டல் காம்பனன்ட் வந்து என்ன ஆகும்னு சொன்னால் கேன்சல் ஆயிரும், நெக்லெக்ட் ஈச் அதர். ஸோ எதனால மட்டும்தான் வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன் உருவாகுது அப்படின்னு சொன்னால் இந்த காஸ் தீட்டா காம்பனன்ட்னால தான் உருவாகுது. எப்பயும் போல் அந்த பயட்-சாவர்ட் லா தான் யூஸ் பண்ணணும். இப்போ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் எ பாயிண்ட் டியூ டு எ சர்க்குலர் காயில். கேபிட்டல் ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் லூப். ஐங்கிறது கரண்ட் பாசிங் த்ரூ த காயில். பி எ பாயிண்ட் அட் எ டிஸ்டன்ஸ் ஏ ஃப்ரம் இட்ஸ் சென்டர் ஆஃப் த காயில். இதான் வந்து பி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து டிஸ்டன்ஸில் இருக்குது. இது வந்து சென்டர்லேருந்து பார்க்கும்போது அட் எ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறோம், அது வந்து இசட் டிஸ்டன்ஸில் இருக்குது. அடுத்தது வந்து சி அண்ட் டி அப்படிங்கிறது வந்து ஆப்போசிட் லைன் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த காயில். 2 செக்மெண்ட்னு சொல்கிறோம்ல, அது வந்து சி அண்ட் டி அப்படிங்கிற பாயிண்ட்ஸ். ஆர் அப்படிங்கிறது வெக்டர் ஜாயினிங் த கரண்ட் எலிமெண்ட். ஆரும் 2 பக்கமும் ஆர், அந்த சிங்கிற பாயிண்ட்லேருந்து புள்ளி பி, டிங்கிற பாயிண்ட்லேருந்து புள்ளி பியை வந்து ஜாயின் பண்ணுறது. ஐடிஎல் அண்ட் பாயிண்ட் பி. ஐடிஎல் அப்படிங்கிறது வந்து ஐ கரண்ட் அந்த சர்க்குலர் காயிலில் போகுது, டிஎல் அப்படிங்கிறது. அப்போ 2 பேருக்குன்னா ஐடிஎல், பாயிண்ட் பி, இது எல்லாத்தையும் சேர்த்தா ஆர் கேப் அதை வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஆர் கேப்ங்கிறது வெக்டர் ஜாயினிங் த கரண்ட் எலிமெண்ட் ஐடிஎல் அண்ட் பாயிண்ட் பி அப்படிங்கிறது தான். அடுத்தது பிசி ஈக்குவல் டு பிடி ஈக்குவல் டு ஆர். இப்போ பிசி அப்படின்னா என்னது, பிசி இதுவும் இந்த பிடியும் ஈக்குவல் தான். ஸோ பிசி ஈக்குவல் டு பிடி. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் ஆர். இது வந்து ஆப்போசிட் ஹைபாட்டனஸ்க்கு வரும். இப்போ பித்தாகரஸ் தியரத்தின்படி ஹைபாட்டனஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்போ ஹைபாட்டனஸ் ஸ்கொயர்டு இல்லாமல் ஹைபாட்டனஸ் மட்டும் வேணும்னு சொன்னால் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்டு அப்படின்னு ஆயிடுது. அடுத்தது ஆங்கிள் சிபிஓ அண்ட் ஈக்குவல் டு ஆங்கிள் டிபிஓ. சிபிஓ ஈக்குவல் டு ஆங்கிள் டிபிஓ எல்லாமே எதுக்கு ஈக்குவல், தீட்டா.
According to Biot-Savart law, the magnetic field at P due to idealனால ஏற்படக்கூடிய magnetic field Pங்கிற பாயிண்ட்ல இதுதான் Biot-Savart law. mu naught by 4 pi ideal vector cross r cap divided by r squared. இதுதான் Biot-Savart law. cross எடுத்துட்டா sin theta போடணும். ஸோ டிபி அப்படிங்கிற அந்த இது வந்து இரண்டு காம்பனண்ட்டாக பிரியுது. ஹரிஜாண்டல் காம்பனண்ட் வந்து டிபிஒய் ஈக்குவல் டு டி சைன் தீட்டா, ரெண்டு பக்கமும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ த ஹரிஜாண்டல் காம்பனண்ட் இஸ் நெக்லெக்டட். அப்போ வெர்டிக்கல் காம்பனண்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டையே உருவாக்குது. ஸோ அலாங் இசட் ஆக்சிஸ், அது இசட் ஆக்சிஸில் இருக்கிறதுனால கே கேப்னு போடுறோம். டிபி இசட் ஈக்குவல் டு டிபி காஸ் தீட்டா கே கேப். இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டையே கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ நம்ம அந்த டிபியோட காஸ் தீட்டா கே கேப் அப்படிங்கிறத சேர்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனோட இந்த ஃபுல் பார்ட்டோட இதை காஸ் தீட்டா கே கேப் அப்படிங்கிறத ஆட் பண்ணிடுறோம். நம்மளுக்கு டிஎல் அப்படிங்கிறது மட்டும்தான் வேரியபிள். காஸ் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் அதுவும் கூட கான்ஸ்டன்ட் தான், அதையும் வெளியில் எடுத்துடுறோம். டிஎல்ல மட்டும்தான் இன்டெக்ரல்குள்ளே கொண்டு போகணும். இந்த காஸ் தீட்டாவையும் ஆரையும் கண்டுபிடிக்கணும். இப்போ காஸ் தீட்டாவையும் ஆரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரையாங்கிள் ஓடிபி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் ஓடிபி, இந்த ட்ரையாங்கிளில் காஸ் தீட்டா வேணும்னா adjacent side by hypotenuse வரும். hypotenuse வந்து r. ஸோ adjacent side வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இது நம்மளுக்கு cos theta equal to capital R இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுதான் வந்து adjacent side. ஸோ r by hypotenuse squared தான் r square plus z square. hypotenuse வேணும்னா r square plus z square whole power 1/2 அப்படின்னு ஆகும். அதே மாதிரி இந்த கீழே இருக்க இந்த r squared வந்து r square plus z squareக்கு ஈக்குவல் பித்தாகரஸ் தியரத்தின் படி. ஸோ இந்த cos theta r square ரெண்டையும் பிரதிடுறோம். இந்த டிஎல்ல இன்டெக்ரல் பண்ணால் எல். ஸோ ஆர் பை இதை ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னா 1 + 1/2 3/2ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த எல் அப்படிங்கிறது டோட்டல் லென்த்துக்கு ஈக்குவல். டோட்டல் லென்த் ஆஃப் த சர்க்குலர் காயில் 2r. டோட்டல் லென்த் ஆஃப் த சர்க்குலர் காயில் 2r. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 கேன்சல் ஆயிரும். mu naught I by 2 pi r ஸ்கொயர், இந்த ஒரு ஆறும் இந்த ஒரு ஆறு பெருக்குன்னா r ஸ்கொயர். r ஸ்கொயர் by r ஸ்கொயர் plus z ஸ்கொயர் whole power 3/2 k cap. if the current flows in clockwiseல current flow ஆச்சுன்னா then magnetic field points from P to O. Pலேருந்து ஓவை நோக்கி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும். இதுதான் வந்து இந்த கொஸ்டின். அடுத்தது வந்து ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். இப்போ ஃபோர்த் கொஸ்டின் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட் த டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அ மேக்னெட்டிக் நீடில் இன் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ டார்க் அப்படின்னா என்னது, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் பார்த்தோம்ல அதே மாதிரி இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டில் பார்க்குறோம். அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து டைப்போலை வச்சோம், இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டில் பார் மேக்னெட்டை வைக்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே பார் மேக்னெட்டை வைக்கும்போது எது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. டார்க்னா என்னது, திருப்பு விசை. இப்போ மேக்னெட்டிக் நீடில் இன்னும் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த மாதிரி வைக்கிறோம். வைக்கும்போது ரெண்டு போல் இருக்குல்ல, நார்த் போல் சவுத் போல், ரெண்டு போல்லையும் உருவாகக்கூடிய ஃபோர்ஸ் QMB. அங்கே வந்து நம்ம இ வெக்டர்னு சொன்னோம், QEன்னு சொன்னோம், இங்கே QMBன்னு சொல்கிறோம், QMன்னு போடணும். அடுத்தது வந்து டோட்டல் பார் மேக்னெட்டுடைய லென்த் எவ்வளோன்னா 2L. சென்டர் பாயிண்ட்டு அப்புறம் பெர்பெண்டிகுலர் லைன் வந்து 2L sin theta. NS அப்படிங்கிற பார் மேக்னெட், இது வந்து NS அப்படிங்கிற காந்தப்புலத்துலேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளேயும் வைக்கிறோம். இப்போ வரிசையாக சொல்லணும். NS அப்படிங்கிறது எ மேக்னெட் ஆஃப் லென்த் 2L. QM அப்படிங்கிறது போல் ஸ்ட்ரென்த். QMB அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை நார்த் போல், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை சவுத் போல், ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூஸ் தான். போத் ஃபோர்ஸஸ் ஆக்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த மேல் நோக்கி இழுக்குது, இந்த பக்கம் வந்து இன்னொரு ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் இழுக்குது. ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து இப்படி இழுக்குது, இன்னொரு ஃபோர்ஸ் வந்து அப்போ ஆப்போசிட்டாக என்ன பண்ணுதுன்னா ஆக்ட் ஆகுது. நெட் ஃபோர்ஸ் இந்த மேக்னெட் இஸ் 0, பட் டூ ஃபோர்ஸஸ் ஃபார்ம்ஸ் ஏ கப்பல் விச் டென்ஸ் டு ரொட்டேட் த பார் மேக்னெட் கிளாக்வைஸ் டு அலைன் அலாங் பி வெக்டர். இந்த பி மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன்லேயே கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு உதவுது. டோட்டல் ஃபோர்ஸுங்கும் போது 0 ஆயிடுது. ஆனால் ரெண்டு பக்கமும் இழுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த மேக்னெட் வந்து கிளாக் வைஸில் சுற்றி பி அப்படிங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன்லேயே இருக்கும். கிளாக் வைஸ்னால் இந்த பக்கம் சுற்றி இப்படியே பி இதனுடைய டைரக்ஷனில் கொண்டு வந்து நிறுத்தும். இப்போ டார்க்குனா என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு ஃபோர்ஸையும் போட்டு கூட்டணும். அப்போ F1 FS இன்ட்டு அதனுடைய டிஸ்டன்சஸ் ON OS. அப்போ ON வெக்டர் கிராஸ் FN ப்ளஸ் OS வெக்டர் கிராஸ் FS இந்த மாதிரி போடுறோம். இந்த FNக்கும் இந்த FSக்கும் வேல்யூ பிரதியிடணும். இப்போ நம்மளுக்கு மேக்னிடியூட் மட்டும் வேணும். அதனால் ON OS எல்லாமே எதுக்கு சமம்னா இது வந்து ஃபுல் லென்த் 2L. அப்போ ஹாஃப் ஆஃப் லென்த் வந்து L. அடுத்தது QMB மைனஸ் QMB ரெண்டும் வந்து ஆப்போசிட்டாக இருக்கனால மைனஸ், ஆனால் மேக்னிடியூட் பார்க்கும்போது மைனஸ் தேவை இல்லை.
இப்போ மேக்னிடியூட் மட்டும் போடுறோம். ஓஎனுக்கு பொதுவாக எல் இன்ட்டு கியூஎம்பி சைன் தீட்டா, அந்த கிராஸ் ப்ராடக்டை எடுத்துடுறோம், அதனால் சைன் தீட்டான்னு போடுறோம். இப்போ ரெண்டு பக்கமும் எல்னு இருக்குல்ல, அது 2Lன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் கியூஎம்பி சைன் தீட்டான்னு ஆகும். இது வந்து ப்ளஸ் தான் நடுவில் உள்ள சிம்பிள், அதனால் 1 + 1 2ங்கிற மாதிரி இதையும் கூட்டினோம்னா முன்னாடி ஒரு 2 மட்டும் போட்டுருணும். இப்போ 2L இன்ட்டு QM எதுக்கு சமம்னா பிஎம். அப்போ பிஎம் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட், காந்த இருமுனை திருப்புத்திறன். முன்னாடி டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி இங்கே மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் லென்த் ஆஃப் த மேக்னெட்டை போல் ஸ்ட்ரென்த்தோட பெருக்கணும். QMB சைன் தீட்டா, இந்த சைன் தீட்டாவை எடுத்துட்டா கிராஸ் ப்ராடக்ட் PM வெக்டர் கிராஸ் B வெக்டர், இதுதான் டவ் வெக்டர் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின், கால்குலேட் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் எ பாயிண்ட் ஆன் த ஆக்சியல் லைன் ஆஃப் எ பார் மேக்னெட். இப்போ பார் மேக்னெட் இருக்குது, இந்த பார் மேக்னெட்னால உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இதை ஆக்சியல் லைனில் பார்க்குறோம். இப்போ பார் மேக்னெட் என்எஸ், இப்போ என்எஸ் அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து சி அப்படிங்கிற புள்ளியில் நம்ம மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வேணும். இப்போ நம்மளுக்கு ரெண்டு இதனால ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எஸ் போல், இன்னொன்று என் போல். நார்த் போல்னால உருவாகுது அவுட்வேர்டாக இருக்குது, சவுத் போல்னால உருவாகுது இன்வேர்டாக இருக்குது. டோட்டல் பார் மேக்னெட்டோடைய லென்த்து 2L. சென்டர் பாயிண்ட் ஓலேருந்து பாயிண்ட் சினுடைய டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு சொன்னால் ஆர் மைனஸ், மொத்த லென்த் வந்து எவ்வளோன்னா ஆர், பாயிண்ட் ஓலேருந்து சி. ஸோ ஓலேருந்து சி உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இதை தான் சொல்கிறேன் ஆர். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ் வேணும்னா இந்த எல்லை வந்து கழிக்கணும், ஹாஃப் லென்த்தை கழிக்கணும். அப்போ ஆர் மைனஸ் எல். அதே மாதிரி எஸ்லேருந்து புள்ளி சியினுடைய தொலைவு வேணும்னா ஆர் ப்ளஸ் எல். இது எல்லாத்தையுமே வந்து ப்ளஸ்ஸாக மைனஸான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸில் போட்டு அது ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ ப்ளஸ் ஜே மைனஸ் ஜேன்னு போடணும். இப்போ நம்ம மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் வந்து இப்போ பாயிண்ட் சியில் வந்து நார்த் போல்னால ஏற்படக்கூடியது பார்க்குறோம். இப்போ நார்த் போலில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டையும் யூனிட் நார்த் போலாக வச்சுக்கிறோம். நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட்டு என்லேருந்து பார்க்குறோம், சியில் இருக்கக்கூடியது யூனிட் நார்த் போல். ரெண்டும் ஒன்றை ஒன்று என்ன பண்ணும், விரட்டும். ஸோ தி ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்சன் பிட்வீன் த நார்த் போல் ஆஃப் த பார் மேக்னெட் அண்ட் யூனிட் நார்த் போல் அட் சி. இப்போ ஃபோர்ஸ் சாதாரணமாக கூலும் ஃபோர்ஸ் மாதிரி தான் இங்கேயும் போடுறோம். இங்கே ரெண்டு QMன்னு போடணும். அங்கே வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் Q ஸ்கொயர்னு போடுவோம், இங்கே QM அப்படின்னு போடணும். இந்த QM இன்ட்டு இந்த இடத்துல வந்து யூனிட் நார்த் போலுங்கிறதுனால QM இன்ட்டு 1 தான் வரும், அதனால மேலே ஒரு Q தான் வருது. QM பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்டு வந்து ஆர் மைனஸ் எல் தான் ஹோல் ஸ்கொயர். இது வந்து அவுட்வேர்டாக தான் இருக்குது. அவுட்வேர்டானா ப்ளஸ் ஐ டைரக்ஷனில் இருக்குது, ப்ளஸ் ஐ டைரக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, அதனால ஐ கேப் போட்டுடுறோம். இப்போ இதே மாதிரி இங்கே எஸ் போலுக்கும் கண்டுபிடிக்கிறப்ப இந்த எஸ் போலில் இந்த மேலே வந்து ஏன் ஒரு Q வருதுன்னு சொன்னால் யூனிட் நார்த் போல் அப்படிங்கிறதுனால என்ன வருது அப்படின்னு சொன்னால் அந்த QM இன்ட்டு 1ங்கிறத அவங்க கொடுக்கல, அங்கே 1 வந்து போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தாங்கிறதுனால விட்டாச்சு. ஸோ இங்கே செயல்படுறது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஏன்னா நம்ம கொண்டு வர போல் வந்து சவுத் போல், சிங்கிறதுல இருக்கிறது யூனிட் நார்த் போல். FN வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், FSங்கிறது வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இப்போ ரெண்டு ஃபோர்ஸையும் கூட்டினா நெட் ஃபோர்ஸ் அட் சி FN + FS. ஸோ இந்த ஃபோர்ஸ் தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த F = Bக்கு சமம். இப்போ நம்ம ரெண்டையும் நம்ம கூட்டணும். μ0/4πQM காமன் எடுத்துடலாம். 1/r - l the whole square minus 1/r + l the whole square I cap. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறத நான் நோட்டில் அனுப்புறதோட இந்த அம்புக்குறி போட்ட இடத்துல அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ PM அப்படிங்கிறது எதுக்கு சமம்னா QM இன்ட்டு 2Lக்கு சமம். ஸோ அந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் PM அப்படிங்கிறத பிரதியிடுறோம். அப்போ PM அப்படின்னு ஆயிடும். இப்போ அந்த ஸ்டெப் வரைக்கும் அந்த நோட்டில் உள்ளதை சேர்த்துட்டு இதோட எழுதிடுங்க. அப்போ 2rPM/r² - l² the whole square I cap அப்படின்னு வரும். ஆரையும் எல்லையும் கம்பேர் பண்ணுறோம். ஆர் ரொம்ப ரொம்ப அதிகம், எல் ரொம்ப சின்னது, அதனால L² அந்த ஹோல் டேர்மில் எல் விட்டுறணும். விட்டுட்டா என்னவாகணும், r⁴ வரும். மேலே ஒரு ஆரும் r⁴ கேன்சல் ஆகி r³ மாறிடும். அதுக்கப்புறம் PM I கேப்னு இருக்குல்ல, அதுக்கு பதிலாக PM வெக்டர்னு போட்டு லாஸ்ட்டாக μ0PM வெக்டர் பை 2πr³ அப்படின்னு முடிச்சிடணும். இந்த அம்புக்குறி இந்த போட்டிருக்க இடத்துல இந்த நோட்டில் இப்போ எழுதியிருக்கதை என்ன பண்ணிடணும்னா அப்படியே சேர்த்துடணும். இதில் இந்த பாக்ஸ் போட்டிருக்கதை அதுக்கும் சைடில் எழுதணும். இதெல்லாம் நேராகவே அந்த ஸ்டெப்ஸு அந்த அம்புக்குறி போட்டிருக்க இடத்துல இது வரைக்கும் எழுதி முடிச்சிடணும். எழுதி முடிச்சுட்டு தான் அடுத்தது வந்து இதை வந்து அதே இந்த இடத்துக்கு நேராகவே சைடில் எழுதணும், அவ்வளோதான். இப்போ μ0/4πQM 1/r - l the whole square minus 1/r + l the whole square இருக்குல்ல, இதை வந்து இந்த மாதிரி வந்து
காமன் டினாமினேட்டர் எடுக்கணும். அப்போ ஆர் மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் பிளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர்னா இங்கே எது இல்லையோ அதால் பெருக்கும்போது ஆர் பிளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதுக்கு இதுதான் ஃபார்முலா. இப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே வந்து அதுலேயும் ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா இந்த ஃபார்முலாவுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு பிரிக்கிறோம். இந்த ஃபார்முலா மூணுமே இந்த கீழே உள்ள டேர்முக்கு. அடுத்தது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் இதுக்கும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வந்து இதுக்கும் அதுதான் அது எழுதியிருக்கும். இப்போ அதில் மைனஸை வந்து உள்ளே பெருக்கணும். பெருக்குனா அந்த இதெல்லாம் ஆர் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 2RLையும் கூட்டினா 4RLன்னு வரும். இந்த 4RL இருக்குல்ல அது வந்து 2 × 2RLன்னு பிரிக்கிறோம். இப்போ தான் நம்ம அந்த 2QMLக்கு பொதுவாக PM அப்படிங்கிறத பிரதிடுறது. ஸோ அது அடுத்த ஸ்டெப்லேருந்து அப்படியே இருக்குது, அதை கண்டினியூ பண்ண வேண்டியதான். இது வரைக்கும் வந்து அப்படியே நோட்டில் எழுதிக்கணும். இதை வந்து இதே இடத்துக்கு நேராக சைடில் எழுதணும். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம எப்பயுமே வந்து டைபோலில் பார்த்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டில் பார்த்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டில் obtain the magnetic induction at a point on the equatorial line of a bar magnet. இப்போ equatorial லைனில் பார்க்குறோம். அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துலையும் எஸ்ங்கிற பாயிண்ட் தான் வரணும், இங்கே என்னங்கிறது. இப்போ சென்டர் பாயிண்ட் ஓ, டோட்டல் லென்த் வந்து 2L பார் மேக்னெட்டுக்கு. இப்போ லென்த் வந்து ஹாஃபாக பிரித்தா LL. இப்போ இது ஆங்கிள் தீட்டா. இப்போ சிங்கிற பாயிண்டில் நம்ம மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பார்க்கணும். இப்போ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பார்க்கும்போது என்னால் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அவுட்வேர்டாக இருக்கும் FN, எஸ்னால் ஏற்படக்கூடியது இன்வேர்டாக இருக்கும் FS. இப்போ ஆர் அப்படிங்கிறது ரிசல்டன்ட். தீட்டா ஆங்கிள் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டாக மாற்றும்போது BN BSன்னு போடுவோம். இந்த சிங்கிற பாயிண்டில் QMC அப்படிங்கிறது என்னது, ஓரலகு முனை வலிமை கொண்ட நார்த் போல் 1 ஆம்பியர் மீட்டர். இப்போ இந்த பார்ட்லாம் வந்து பிதாகரஸ் தியரத்தின் படி கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு வந்து FN ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொன்னால் மொத்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது மைனஸ் FN cos θ I cap ப்ளஸ் FN sin θ J cap அப்படின்னு வரும். இப்போ இங்கே வந்து மைனஸ் FN cos θ I cap ப்ளஸ் FN sin θ J cap இதை வந்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு FN FS அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இந்த முதல்ல டோட்டலாக வந்து FNனா என்ன நார்த் போலுக்கு கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி FSக்கு கண்டுபிடிக்கிறோம், FSக்கு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு FNக்கு பார்ப்போம். FNக்கு பார்க்கும்போது அதில் 2 கூறுகளாக பிரியுது, ஒன்று சைன் இன்னொன்று காஸ். ஸோ சைன் காஸ் அப்படின்னு சொல்லி 2 காம்பனண்ட்டாக பிரியுது. அப்போ அது வந்து மைனஸ் FN cos θ I cap அப்படிங்கிறோம். இப்போ FN எடுத்துக்கலாம். இப்போ FNல வந்து இந்த சைடு வந்து இருக்குது. இப்போ cos θ I cap ப்ளஸ் FN sin θ J cap. இந்த J அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இதை அப்படியே நான் விளக்கமாக நோட்லையும் பார்ப்போம். இப்போ 6th கொஸ்டின், obtain the magnetic induction at a point on the equatorial line of a bar magnet. முன்னாடி ஆக்சியல் பார்த்தோம், இப்போ ஈக்வட்டோரியல் லைனில் பார்க்கலாம். இப்போ இது பார் மேக்னெட், இது NS அப்படிங்கிறது. இங்கே ஸ்டார்டிங் வந்து எஸ்ங்கிறதுலேருந்து இங்கே N வைக்கணும். இந்த பாயிண்ட் சியில் தான் நம்ம மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பார்க்கணும். இந்த ஹாஃப் ஆஃப் லென்த் வந்து LL, டோட்டல் லென்த் வந்து 2L, சென்டர் பாயிண்ட் வந்து O. ஆக்சியல் லைனில் பார்க்குறப்ப காம்பனன்ஸாக பிரியாது, ஆனால் ஈக்வட்டோரியல் லைனில் பார்க்குறப்ப காம்பனன்ஸாக பிரியும். இந்த Nங்கிறது வந்து உருவாகிற ஃபோர்ஸ் வந்து அவுட்வர்ட்ஸ் FN, அதில் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு BN. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கும் இதுதான் B தான் சிம்பிள். அடுத்தது எஸ்னால உருவாகக்கூடியது இன்வேர்டாக இருக்கும் FS வெக்டர், இதனால் உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷன் BS வெக்டர். இந்த சிங்கிற பாயிண்டில் வந்து யூனிட் நார்த் போல், அப்போ QMC அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து யூனிட் நார்த் போல், ஓரலகு வடமுனை அப்படிங்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம காம்பனன்ஸாக பிரியறது பார்க்கலாம். FNும் சரி FSும் சரி சென்டர் பாயிண்டில் இருக்கிறதுனால 2 காம்பனன்ஸாக பிரியும், sin θ cos θ. இப்போ இது வந்து நம்ம FN sin θ மேல் நோக்கி, அடுத்தது FS sin θ கீழ் நோக்கி. இதுலேயும் அதே மாதிரி FN FS. இப்போ அந்த இதில் வந்து நோட்ஸில் FN இருந்துச்சுன்னா FSன்னு மாற்றிக்கோங்க. FN cos θ FN cos θ இது ரெண்டுமே வந்து நெகட்டிவ் டைரக்ஷன் I cap, அதனால் மைனஸ் I capன்னு போடணும். இது பாசிட்டிவ் J, இது மைனஸ் J. ஸோ கிராஃபில் வந்து இப்படி இருந்துச்சுன்னா எப்படி குடிக்கணும், இந்த சைடு வந்தால் ப்ளஸ் I, இப்படி வந்தால் மைனஸ் I, மேலே போனால் ப்ளஸ் J, கீழே போனால் மைனஸ் J. ஸோ இது வந்து ப்ளஸ் J, இங்கே மைனஸ் J. இது FN, இது FS, இது ரெண்டும் சைன் தீட்டா. சைன் தீட்டா ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அதனால சைன் தீட்டாவினால இதில் எந்த ஒரு விளைவும் இருக்காது. அப்போ எதனால மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுதுன்னா காஸ் காம்பனண்ட்னால தான். ஸோ காஸ் காம்பனண்ட்டை மட்டும் தான் நம்ம சேர்க்கணும். ஃபஸ்ட்டு 2 ஃபோர்ஸஸை தனித்தனியாக கண்டுபிடிப்போம். FN என்னது, FS என்னது. இப்போ FN அப்படிங்கிறது பார்க்கலாம். தி ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்சன்
பாயிண்ட் சியில் இருக்கிறதும் யூனிட் நார்த் போல், நம்ம கொண்டு போய் இருக்கிறதும் நார்த் போல். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்சன் பிட்வீன் நார்த் போல் ஆஃப் த பார் மேக்னெட் அண்ட் யூனிட் நார்த் போல் அட் பாயிண்ட் சி. ஸோ ரெண்டு இது இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம காஸ் சைன் அதை ரெண்டையும் சொல்லிடணும். அப்புறம் எதனால் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோமோ அதை மட்டும் சேர்த்துக்கணும். இப்போ எஃப்என் ஈக்குவல் டு மைனஸ் எஃப்என் காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் எஃப்என் சைன் தீட்டா ஜே கேப். எஃப்என் அப்படிங்கிறதுனுடைய வேல்யூ இப்போ நம்ம சாதாரணமாக கூலும் ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டில் கண்டுபிடிச்ச மாதிரி 2 Q வரும், இங்கே 1 Q வரும். ஏன்னு சொன்னால் பாயிண்ட் சியில் வந்து யூனிட் நார்த் போல், பாயிண்ட் சியில் யூனிட் நார்த் போல் இருக்கிறதுனால இன்ட்டு 1ங்கிறதுனால அது போடலை. QM பை ஆர் டேஷ் ஸ்கொயர்டு. இந்த தொலைவு வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து இதனுடைய தொலைவு இதுதான் ஆர். ஸோ நம்மளுக்கு தேவை என்சி அந்த தொலைவு தான் வேணும். அது ஆர் டேஷ் ஸ்கொயர்டு அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ ஆர் டேஷ் ஸ்கொயர்டு. அதே மாதிரி ஃப்ரம் இப்போ நம்ம எஃப்எஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வரும். அங்கே ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்சன், இங்கே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஏன்னா நம்ம இருக்கிறது சவுத் போல், பாயிண்ட் சியில் இருக்கிறது நார்த் போல். அதனால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதில் பார்க்குறப்ப மைனஸ் எஃப்எஸ் காஸ் தீட்டா ஐ கேப் மைனஸ் எஃப்எஸ் சைன் தீட்டா ஜே கேப். இதில் ரெண்டுமே வந்து மைனஸில் வருது. இதில் வந்து இந்த சைடு உள்ளது மட்டும்தான் மைனஸில் வருது. இதை வந்து இந்த இதுலேருந்து நம்ம பார்த்து சொல்லணும். இதில் வந்து எப்படி இருக்குதோ அதை வந்து இந்த இது படி ப்ளஸ் ஜேயா மைனஸ் ஜேயா ப்ளஸ் ஐயா மைனஸ் ஐயா அப்படிங்கிறத இதில் போட்டு போடணும். இப்போ 2 ஃபோர்ஸ் இருக்குது. 2 ஃபோர்ஸினுடைய டோட்டல் ஃபோர்ஸ் வந்து F ஈக்குவல் டு FN ப்ளஸ் எஃப்எஸ். இப்போ நம்மளுக்கு காஸ்னால மட்டும்தான் வந்து ரிசல்டன்ட் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதனால் காஸ் மட்டும்தான் சேர்க்கணும். இதுலேயும் காசு சேர்க்கணும். காசு சேர்க்குறப்ப இதுலேயும் மைனஸ், இதுலேயும் காசில் மைனஸ் வருது. டோட்டலாக மைனஸை வெளியில் எடுத்துடுறோம். FN ப்ளஸ் எஃப்எஸ் காஸ் தீட்டா ஐ கேப். எஃப்என்னும் எஃப்எஸும் வேல்யூஸ் வந்து ஈக்குவல் தான். அப்போ 1 + 1 2ங்கிற மாதிரி இங்கே 1 + 1 2ங்கிறது 2 மைனஸை முன்னாடி கொண்டு வந்துடுவோம். μ0/4 பை QM பை ஆர் டேஷ் ஸ்கொயர் காஸ் தீட்டா ஐ கேப். இந்த ஆர் டேஷ் ஸ்கொயர்ட் கண்டுபிடிக்கணும். அது பித்தாகரஸ் தியரம் படி ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஆர் டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர். அது இங்கே போட்டுறோம். காஸ் தீட்டா வேணும்னு சொன்னால் அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னஸ். ஹைபாட்னஸோட வேல்யூ வந்து ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2ன்னு வரும். இங்கே 1 + 1/2 என்னவாயிரும்னா 3/2 ஆயிரும். 1 + 1/2 வந்து 3/2 ஆயிரும். அடுத்தது வந்து நம்ம அந்த முன்னாடி இருக்க 2வை இங்கே எல்லோட சேர்த்துடுறோம். மைனஸை முன்னாடி கொண்டு வந்துடுறோம். 2L அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம். இப்போ வந்து இது ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கிறோம். சின்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட், மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தது எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். அதை நம்ம எலக்ட்ரிக்னு மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவானதுனால மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்னு சொல்கிறோம். மேக்னிடியூட் வேல்யூ மட்டும் வேணும். QM × 2L, QM × 2L பதுவாக PM அப்படின்னு போடுறோம். ஸோ இந்த மைனஸ் சிம்பல்லாம் அப்படியே இருக்கும். அந்த இதுக்கு பதுவாக மட்டும் PM அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ ஆரும் எல்லும் கம்பேர் பண்ணும்போது ஆர் ஃபார் கிரேட்டர் தென் எல். ஸோ எல் நெக்லெக்ட் ஆயிரும். ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2ன்னு வரும். இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஆர் கியூப்னு வரும். இப்போ PM ஐ கேப் அதுக்கு பதுவாக PM அப்படின்னு போடலாம். PM வெக்டர்னு போடலாம். இன் ஜென்ரல் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஈக்குவட்டோரியல் லைன், அது வந்து ஈக்குவட்டோரியல் லைன் எப்படி சொல்லலாம், PM ஐ கேப் அதான் PF வெக்டர்னு போட்டு இதே ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணி இதான் வந்து B வெக்டர் ஈக்குவட்டோரியல் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஆக்சியலையும் ஈக்குவட்டோரியல் லைன் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது மேக்னிடியூட் ஆஃப் B ஆக்சியல் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் B ஈக்குவட்டோரியல். அந்த டைரக்ஷன் ஆஃப் B ஆக்சியல் அண்ட் B ஈக்குவட்டோரியல் ஆர் ஆப்போசிட். இதில் மைனஸ் சிம்பல் வருது. ஸோ இதை மென்ஷன் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணியும் பார்க்குறோம். இதான் வந்து ஈக்குவட்டோரியல் லைனில் உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷன்.